வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாமுக்காக சைக்காலஜி பேப்பர் 1 and 2 பேப்பர் 1 2 கற்கும் குழந்தை பாடத்திட்டத்தில் இருந்து அலகு 2 இரண்டாவது வீடியோல 95 கேள்விகள் மற்றும் பதில்கள், குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல். மேலும் உங்களது கருத்துக்களை தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோல எத்தனை கொஸ்டின் வேணும், இவ்வளவு இருந்தா நல்லா இருக்கும், குறைக்கணுமா கூட்டணுமா, எந்த கருத்துனாலும் தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கும் அனைத்து ஆசிரியர்கள் அனைவரும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். நன்றி, வணக்கம். வாங்க பாடத்துக்குள்ள போகலாம். பாட தலைப்பு சமூகம் மற்றும் மனவெழுச்சி சார்ந்தவை. கொஸ்டின் 1. தம்மின் மெலியாரை நோக்கி என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் நீதிநெறி விளக்கம். அடுத்து கொஸ்டின் 2. பொறாமையில் தோன்றும் உடல் நலக் குறைபாடு எவை? ஆன்சர் உயர் இரத்த அழுத்தம், குடற்புண், மனநல பிரச்சனை. அடுத்து கொஸ்டின் 3. பொறாமை குணம் எப்படிப்பட்ட குணம் ஆகும்? ஆன்சர் அருவருப்பான குணம். ஆன்சர் அருவருப்பான குணம் ஆகும். கொஸ்டின் 4. புதிய சிந்தனை மற்றும் நினைவாற்றலை தடை செய்வது எது? ஆன்சர் அச்சம். ஆன்சர் அச்சம். அடுத்து கொஸ்டின் 5. கல்வி அடைவினை பாதிக்கும் காரணி என்ன? ஆன்சர் அச்சம். ஆன்சர் அச்சம். அடுத்து கொஸ்டின் 6. கூற்று பயம் என்பது உண்மை போல் தோன்றக்கூடிய பொய். 2. Fear means false evidence appear real. ஆன்சர் கூற்று இரண்டும் சரி. அடுத்து கொஸ்டின் 7. இருட்டை கண்டு பயந்தவர் யார்? ஆன்சர் தாமஸ் ஆல்வா எடிசன். அடுத்து கொஸ்டின் 8. மின் விளக்கை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் தாமஸ் ஆல்வா எடிசன். அடுத்து கொஸ்டின் 9. அச்சங்களில் இருந்து விடுபட மாணவனுக்கு உதவுவது எது? ஆன்சர் ஆலோசனை வழங்குதல். அடுத்து கொஸ்டின் 10. நினைப்பதற்கும் நடப்பதற்கும் இடையே காணப்படும் முரண்பாடுகளுக்கு அடிப்படை காரணம் எது? ஆன்சர் கவலை. ஆன்சர் கவலை. அடுத்து கொஸ்டின் 11. அதிக கவலைப்படுவதன் விளைவு என்ன? ஆன்சர் மாய தோற்றம், மாய ஒளி, தெளிவற்ற மனநிலை, எரிச்சல், மன அழுத்தம், மன போராட்டம், சமூக விரோத செயல்களில் ஈடுபடுதல், சுவாச நோய், இரத்த அழுத்தம் மற்றும் உடல் நல சீர்கேடு. அடுத்து கொஸ்டின் 12. கவலைகளில் இருந்து விடுபட வழிகள் யாவை? ஆன்சர் 1. எதிர்த்து போராடுதல், 2. தப்பித்து ஓடுதல். அடுத்து கொஸ்டின் 13. தாமஸ் ஆல்வா எடிசனின் எத்தனை வருட ஆராய்ச்சி குறிப்பு எரிந்து போனது? ஆன்சர் 20 வருட ஆராய்ச்சி குறிப்பு. அடுத்து கொஸ்டின் 14. துணிவு பிளஸ் தெளிவு பிளஸ் திட்டமிட்ட உழைப்பு சரியான வாழ்க்கை என பின்பற்றுவதால் ஏற்படுவது எது? ஆன்சர் கவலையில் இருந்து விடுபட வழி ஆகும். அடுத்து கொஸ்டின் 15. குழந்தைகளுக்கு தரும் பெரும் சொத்து எது? ஆன்சர் அன்பு, அமைதி மற்றும் மகிழ்ச்சி ஆகும். அடுத்து கொஸ்டின் 16. அனைத்து பிரச்சனைக்கும் ஆணிவேர் என்ன? ஆன்சர் ஆரோக்கியமற்ற உறவு, தாழ்வு மனப்பான்மை. அடுத்து கொஸ்டின் 17. மனித குலத்தின் ஆழ்ந்த விருப்பங்களில் ஒன்று எது? ஆன்சர் பாராட்டப்பட விரும்புவது. அடுத்து கொஸ்டின் 18. பெற்றோர்கள் கடைபிடிக்க வேண்டிய 3A என்பது என்ன? ஆன்சர் 1. அக்செப்ட் ஏற்றுக்கொள்ளுதல், நிறை குறைகள் எதனாலும் ஏற்றுக்கொள்ளுதல். 2. அட்ஜஸ்ட் அனுசரித்தல், உணர்வுகளை மதித்தல்.
3 அப்ரிசியேட் பாராட்டுதல், வெற்றி பிளஸ் முயற்சி இரண்டையும் பாராட்டணும். அடுத்த கொஸ்டின் 19. முன் ஏர் செல்லும் வழியிலேயே பின் ஏர் செல்லும் என்பதை எது குறிக்கிறது? ஆன்சர் பெற்றோர்கள் செல்லும் வழியிலேயே குழந்தைகளும் செல்வ என்பது ஆகும். அடுத்த கொஸ்டின் 20. பாடத்தினை குழந்தைகள் எப்படி கேட்க வேண்டும்? எவ்வாறு கேட்க வேண்டும்? ஆன்சர் காதுகளால் அல்ல, மனதினால் கேட்க வேண்டும். கொஸ்டின் 21. ஆரோக்கியமான பெற்றோர் குழந்தை உறவின் மூலம் கீழ்கண்ட பிரச்சனைகளை களைய முடியும். ஆன்சர் 1 எதிர்மறை தற்கருத்து, 2 புறக்கணிக்கப்படுகிறோம் என்ற அச்ச உணர்வு, 3 அடிக்கடி கோபம், பொறாமை, தாழ்வு மனப்பான்மை. 4 தொடர்ந்து கவனம் செலுத்த இயலாமை, 5 தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ளுதல், 6 தூங்குவதில் சாப்பிடுவதில் ஒழுங்கின்மை, நண்பர்களுடன் ஆசிரியர்களுடன் வீணான சர்ச்சை. 8 பிடித்த வேலைகளை கூட செய்யாதிருத்தல், 9 சோகமாக இருத்தல், 10 அடிக்கடி களைப்படைதல், 11 தற்கொலை எண்ணம், 12 போதைப் பொருள் தீய நண்பர்கள் பழக்கம், 13 எதிலும் நம்பிக்கையின்மை, 14 மன அழுத்தம். அடுத்து கொஸ்டின் 22. பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளுடன் ஆரோக்கியமான உறவுகள் ஏற்பட என்ன செய்ய வேண்டும்? ஆன்சர் ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் குழந்தைகளுடன் வீட்டிலும் வெளியிலும் விளையாட வேண்டும். அடுத்து கொஸ்டின் 23. பெற்றோர்கள் குழந்தைகளை ஊக்கப்படுத்த எதை கண்டறிய வேண்டும்? ஆன்சர் குழந்தைகளின் தனித்தன்மை மற்றும் திறமைகளை கண்டறிந்து ஊக்கப்படுத்த வேண்டும். அடுத்து கொஸ்டின் 24. பெற்றோர்கள் குழந்தைகளை எவ்வாறு செயல்பட அனுமதிக்க வேண்டும்? ஆன்சர் குழந்தைகளை சுதந்திர உணர்வுடன் துணிந்து செயல்பட அனுமதிக்க வேண்டும். அடுத்து கொஸ்டின் 25. பெற்றோர்கள் குழந்தைகளிடம் என்ன பேச நேரம் ஒதுக்க வேண்டும்? ஆன்சர் தினந்தோறும் குழந்தைகளின் அனுபவங்கள், நண்பர்கள் மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களை குறித்து பேச நேரம் ஒதுக்க வேண்டும். அடுத்து கொஸ்டின் 26. பெற்றோர்கள் எப்படி இருக்க சிந்திக்க வேண்டும்? ஆன்சர் வயதில் சிறியவர்களிடம் கனிவாகவும், முதியவர்களிடம் பரிவாகவும், துன்பப்படுவர்களிடம் அனுதாபமாகவும், தவறு செய்தவர்களிடம் சகிப்புத்தன்மையுடனும் இருக்க சிந்திக்க வேண்டும். அடுத்து கொஸ்டின் 27. உளவியல் பார்வையில் மனநலம் என்பது என்ன? ஆன்சர் மன வெளிச்சி, முதிர்ச்சி, பொருத்தப்பாடு மற்றும் மன நிறைவு. அடுத்து கொஸ்டின் 28. நடத்தை பிறழ்ச்சிகள் இன்றி பிறரோடு இணைந்து போகும் தன்னிணக்கம் என்பது என்ன? ஆன்சர் மனநலம். அடுத்து கொஸ்டின் 29. மாணவர்களிடம் உணர்வு சமநிலை தோற்றுவிக்கும் காரணிகள் யாவை? ஆன்சர் 1 அன்பும் பரிவும் கொண்ட ஆசிரியர், 2 மகிழ்ச்சியான கற்றல் சூழல், 3 பாதுகாப்பான அழகான பள்ளி, 4 ஆரோக்கியமான வகுப்பறை உறவுகள், 5 எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள நண்பர்கள், 6 கருத்து சுதந்திரம், 7 துணிந்து செயல்படும் வாய்ப்புகள். 8 பொழுதுபோக்கு விளையாட்டு செயல்கள், 9 ஓய்வு, 10 நல்ல சாப்பாடு, 11 பிறர் ஆலோசனை பெறுதல், 12 உணர்வு ரீதியாக மன நிறைவடைதல், 13 போதைப் பொருள் பழக்கமின்மை. 14 அனுசரித்து போகும் பெற்றோர், 15 பிறரால் துன்புறுத்தப்படாமல் இருத்தல், 16 திறமைகளை உச்சக்கட்ட அளவிற்கு வளர்த்து கொள்ள உதவும் சூழல்கள். அடுத்து கொஸ்டின் 30. நல்ல மனநலம் பெற்றவர்கள் எல்லா சூழல்களிலும் எப்படி நடக்க அறிந்திருப்பார்கள்?
ஆன்சர் எல்லா சூழல்களிலும் சந்தர்ப்பங்களிலும் பக்குவமாக பேசவும் பழகவும் நடக்கவும் அறிந்திருப்பார்கள். கொஸ்டின் 31. கூற்று 1. மனநலம் என்பது வாழ்க்கை நிலையை குறிக்கும். 2. ஒருவரின் ஆளுமையின் நிறைவான இசைவான செயற்பாட்டை குறிக்கும். ஆன்சர் கூற்று இரண்டும் சரி. அடுத்து கொஸ்டின் 32. மனவெழுச்சி முதிர்ச்சி சமநிலையுடன் சூழ்நிலையில் பொருத்தப்பாட்டுடன் பிறரோடு மன நிறைவுடன் இணைந்து தானும் பிறரும் மகிழ்ச்சி அடையும் விதத்தில் ஒருவர் செயல்படும் நிலை என்பது என்ன ஆகும்? ஆன்சர் மனநலம் ஆகும். அடுத்து கொஸ்டின் 33. ஆளுமையின் நிறைவான இசைவான செயற்பாட்டை குறிப்பது எது? ஆன்சர் மனநலம். அடுத்து கொஸ்டின் 34. சரியான மனநலத்தின் வெளிப்படையான 3 அறிகுறி யாவை? ஆன்சர் 1. உற்சாகமான மனநிலை. 2. நல்ல உறக்கம். 3. உணவில் திருப்தி. அடுத்து கொஸ்டின் 35. புதிய சூழலுடன் ஒத்துப்போகும் உறவை என்ன என அழைக்கிறோம்? ஆன்சர் இணக்கம். ஆன்சர் இணக்கம். அடுத்து கொஸ்டின் 36. ஒருவன் தன் சொந்த குண நலன்களோடு ஆர்வம் ஆற்றல் மனவெழுச்சி மனப்பான்மை போன்றவைகளோடு ஒத்துப்போவது எது? ஆன்சர் தன்னிணக்கம். கொஸ்டின் 37. தன்னை போல மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்வது என்ன மனப்பான்மை ஆகும்? ஆன்சர் சமூக இணக்கம். அடுத்து கொஸ்டின் 38. ஆரோக்கியமான மனநலம் உடையவர்களிடம் காணப்படும் பண்புகள் யாவை? ஆன்சர் 1. தன்னை அறிதல். 2. தனக்கேற்ற லட்சியம். 3. பொறுப்பேற்றல். 4. சுமூகமான சமூக உறவு. 5. தாங்கும் ஆற்றல். 6. உணர்வு சமநிலை. 7. தன்னாட்சி. 8. பிரச்சனை தீர்க்கும் ஆற்றல். 9. சுய கட்டுப்பாடு. 10. விடாமுயற்சி. 11. ஒழுக்கம். 12. உயர் குறிக்கோள். அடுத்து கொஸ்டின் 39. 21ஆம் நூற்றாண்டில் அனைத்து நாடுகளும் பின்பற்றும் கோட்பாடு எது? ஆன்சர் அனைவரும் நலம். அடுத்து கொஸ்டின் 40. பயம் பதற்றம் தாழ்வு மனப்பான்மை அளவு கடந்த துக்கம் காரணமாக மன மாறுபாட்டினால் உருவாகும் நோய் என்ன? ஆன்சர் ஆஸ்துமா. ஆன்சர் ஆஸ்துமா சுவாச மண்டல நோய். அடுத்து கொஸ்டின் 41. பொறுத்துக நோய்கள். 1. ஜீரண மண்டல நோய். 2. தோல் நோய். 3. தசை மூட்டு நோய். 4. நாளமில்லா சுரப்பி நோய். 5. இதய இரத்த நாள நோய். 6. மாதவிடாய் சார்ந்த நோய். பாதிப்புகள். A. அரிப்பு வீக்கம் தோல் அழற்சி. B. மூட்டுவலி வீக்கம் தலைவலி. C. இரைப்பை பாதிப்பு குடற்புண். 4. தள்ளி போதல். E. நீரிழிவு நோய். F. உயர் இரத்த அழுத்தம். ஆன்சர் 1. ஜீரண மண்டல நோய் இரைப்பை பாதிப்பு குடற்புண். 2. தோல் நோய் அரிப்பு வீக்கம் தோல் அழற்சி. தசை மூட்டு வளர்ச்சி மூட்டுவலி வீக்கம் தலைவலி. 4. நாளமில்லா சுரப்பி நோய் நீரிழிவு நோய். 5. இதய இரத்த நாள நோய் உயர் இரத்த அழுத்தம். 6. மாதவிடாய் சார்ந்த நோய் தள்ளி போதல். அடுத்து கொஸ்டின் 42. நடத்தை குறைபாடுகள் எவை? ஆன்சர் 1. ஒதுங்கி இருத்தல். 2. வரம்புக்கு மீறி இயக்க நிலை. 3. மிகுந்த பயம். 4. பதற்ற நிலை. அடுத்து கொஸ்டின் 43. மனநலம் உடல் நலம் பெற உதவுவது எது? ஆன்சர் ஒப்பார் குழு மற்றும் விளையாட்டு குழு.
அடுத்து கொஸ்டின் 44. மன உணர்ச்சிகள் மேலோங்கி நிற்கும் நனவு நிலை எது? ஆன்சர் மன வெழுச்சி. அடுத்து கொஸ்டின் 45. மகிழ்ச்சியின் அடிப்படையில் எழும் மன வெழுச்சி என்ன? ஆன்சர் அன்பு, பரிசு மற்றும் சிரிப்பு. அடுத்து கொஸ்டின் 46. வெறுப்புணர்வு அடிப்படையில் தோன்றும் மன வெழுச்சி எது? ஆன்சர் கவலை, பொறாமை, கோபம் மற்றும் அச்சம். அடுத்து கொஸ்டின் 47. இசைவின்மை பழக்கங்கள் எவை? ஆன்சர் 1 நகம் கடித்தல், 2 விரல் சூப்புதல், 3 பொருள்களை உடைத்தல், 4 அழுது ஆர்ப்பாட்டம் செய்தல். அடுத்து கொஸ்டின் 48. மாணவர்கள் உடல் நலமும் மனநலமும் பெற உதவுபவை எவை? ஆன்சர் மகிழ்ச்சியான வகுப்பறை சூழல் மற்றும் பாதுகாப்பான பள்ளி சூழல். அடுத்து கொஸ்டின் 49. தொடர்ந்து முயற்சி செய்து பல்வேறு அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து புகழ் பெற்றவர் யார்? ஆன்சர் தாமஸ் ஆல்வா எடிசன். அடுத்து கொஸ்டின் 50. கவலையை ஏற்படுத்தும் காரணிகள் எவை? ஆன்சர் 1 தொடர் தோல்வி, 2 அவமானம், 3 குற்ற உணர்வு, 4 சுயமரியாதை இழப்பு, பிறரின் புறக்கணிப்பு, 5 ஏளனமான வார்த்தை, 6 உடல் தோற்ற குறைபாடு, 7 அன்பு பரிவு அற்ற ஆசிரியர்கள், நண்பர்கள் மற்றும் பெற்றோர்கள், 8 கற்றல் குறைபாடுகள், 9 ஞாபக சக்தி குறைபாடுகள், 10 வீட்டிலும் பள்ளியிலும் அதிக கண்டிப்பு, 11 ஆரோக்கியமற்ற வகுப்பறை உறவுகள். கொஸ்டின் 51. கூற்று 1 பலவீனர்கள் பாதையில் தடை கற்கள், 2 பலசாலிகள் பாதையில் படிக்கற்கள். ஆன்சர் கூற்று 2 சரி. அடுத்து கொஸ்டின் 52. இது இப்படி இருக்கலாம், நான் இதை செய்திருக்க முடியும், இதை நான் மட்டும் செய்திருந்தால், இன்னும் அதிக முயற்சி எடுத்திருந்தால் போன்ற வாக்கியங்களை பயன்படுத்துபவர் யார்? ஆன்சர் கவலை, ஏக்கம் மற்றும் மன அழுத்தம் கொண்டவர்கள். அடுத்து கொஸ்டின் 53. குழந்தைகள் எவ்வாறு எதை கற்கிறார்கள்? எதை எவ்வாறு கற்கிறார்கள்? ஆன்சர் 1 பாராட்டுதலோடு வளரும் குழந்தை பிறரை பாராட்ட கற்கிறார்கள், 2 பகையோடு வளரும் குழந்தை சண்டையிட கற்கிறார்கள், 3 ஊக்கத்தோடு வளரும் குழந்தை தன்னம்பிக்கையோடும், 4 அவமானத்தோடு வளரும் குழந்தை குற்ற உணர்வோடும், 5 அங்கீகாரத்தோடு வளரும் குழந்தை தன்னைத்தானே விரும்பும், விமர்சனத்தோடு வளரும் குழந்தை குறை கூறும், 7 பாதுகாப்போடு வளரும் குழந்தை நம்பிக்கையோடு செயல்படும். அடுத்து கொஸ்டின் 54. பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாதுகாப்பு உணர்வு மற்றும் அன்பு செலுத்தப்படுதல் போன்ற மகிழ்ச்சி தரும் உணர்வுகளில் வளரும் குழந்தை பெறுவது எது? ஆன்சர் ஒருங்கிணைந்த ஆளுமை வளர்ச்சி. அடுத்து கொஸ்டின் 55. அதிகார மனப்பான்மை, சுயநலம், பேராசை, நிராகரிக்கும் தன்மை, சீற்ற குணமுடைய பெற்றோர்களிடம் வளரும் குழந்தைகள் சந்திக்கும் சிக்கல்கள் என்ன? ஆன்சர் அவமானம். கொஸ்டின் 56. அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் எது? ஆன்சர் ஆரோக்கியமற்ற உறவு, தாழ்வு மனப்பான்மை. அடுத்து கொஸ்டின் 57. மனித இனத்தின் ஆழ்ந்த விருப்பங்களில் ஒன்று எது? ஆன்சர் பாராட்டு வழங்குதல். அடுத்து கொஸ்டின் 58. குழந்தைகள் சந்திக்கும் பிரச்சனைகள், எதிர்மறை உணர்வுகள்,
சங்கடங்களில் இருந்து விடுபட நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆன்சர், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் திறனை வளர்த்தல் வேண்டும். அடுத்து கொஸ்டின் 59. எங்கே, எவ்வாறு, எப்படி மன வெளிச்சிகளை வெளிப்படுத்துகின்றார் என்பது எதை பொறுத்து அமையும்? ஆன்சர், ஆளுமை பண்புகள். கொஸ்டின் 60. பள்ளி இணக்கம், சமூக இணக்கம், தன்னம்பிக்கை பெற்று மனநிறைவோடு மனமுதிர்ச்சியுடன் செயல்படுபவர்கள் யார்? ஆன்சர், மனநலம் உடையவர்கள். அடுத்து கொஸ்டின் 61. இணக்கமான நடத்தைக்கு அடிப்படை என்ன? ஆன்சர், புதிய சூழலில் ஏற்படும் எதிர்பார்ப்புகளை ஏற்றல், நிறைவேற்றுதல் மற்றும் கடைபிடித்தல். அடுத்து கொஸ்டின் 62. புதிய சூழ்நிலைக்கு, புதிய பள்ளிக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வது யார்? ஆன்சர், மன நலமுள்ள மாணவர்கள். கொஸ்டின் 63. மாணவர்கள் பள்ளி செயல்பாடுகளில் ஈடுபட்டு பள்ளி குறிக்கோள்களை அடைய செயல்களை மேற்கொள்வது என்ன இணக்கம்? ஆன்சர், பள்ளி இணக்கம். கொஸ்டின் 64. ஒன்றோடொன்று இணைந்தவை எவை? ஆன்சர், மனநலம், உடல் நலம். அடுத்து கொஸ்டின் 65. இணக்கம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர், 3 வகைப்படும். அவை: 1 பள்ளி இணக்கம், 2 தன்னிணக்கம், 3 சமூக இணக்கம். கொஸ்டின் 66. உடல் நலம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மன குறைபாடுகள் யாவை? ஆன்சர், மனச்சோர்வு, மகிழ்ச்சியின்மை, எரிச்சல் மற்றும் கோபம். அடுத்து கொஸ்டின் 67. உடல் நலத்தை பேண, பாதுகாக்க, பராமரிக்க உதவும் வழிகாட்டுதல்களை வழங்கும் கல்வி எது? ஆன்சர், சுகாதார கல்வி. அடுத்து கொஸ்டின் 68. குழந்தையின் எதிர்கால வாழ்வு எப்போது மகிழ்ச்சியுடையதாக இருக்கும்? ஆன்சர், வளரும் பருவத்தில் உடல் நலமும் மனநலமும் பெற்று இருத்தல். அடுத்து கொஸ்டின் 69. தீவிர மன வெளிச்சிகளை மனதிற்குள் மறைப்பதால் ஏற்படும் விளைவு என்ன? ஆன்சர், மனித உடலில் ரசாயன பொருளின் சமநிலை பாதிப்பு. அடுத்து கொஸ்டின் 70. தீவிர உணர்ச்சி நரம்பு மண்டலத்தை பாதித்து நாளமில்லா சுரப்பி அதிக அளவில் ஹார்மோன்களை சுரப்பதால் ஏற்படும் நோய் எது? ஆன்சர், நீரிழிவு நோய், சர்க்கரை அளவு அதிகரித்தல். அடுத்து கொஸ்டின் 71. ஆழ்ந்த உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் அடக்குவதால் ஏற்படும் நோய் எது? ஆன்சர், ஜீரண மண்டல நோய், இரைப்பையில் குடற்புண். அடுத்து கொஸ்டின் 72. தீவிர உணர்ச்சிகள் காரணமாக தோன்றும் நோய் எது? ஆன்சர், தோல் நோய், அரிப்பு மற்றும் தோல் அலர்ஜி. அடுத்து கொஸ்டின் 73. மன அழுத்தம், மன உளைச்சல், பயம் காரணமாக உடம்பில் திடீரென பொறுக்க முடியாத வலி உண்டாவதால் ஏற்படும் நோய் எது? ஆன்சர், தசை மூட்டு நோய், மூட்டு வலி, வீக்கம் மற்றும் தலைவலி. அடுத்து கொஸ்டின் 74. நாளமில்லா சுரப்பி அதிகமாக தூண்டப்படுவதால் ஏற்படும் நோய் எது? ஆன்சர், நீரிழிவு நோய், ஹார்மோன் அதிகமாக சுரத்தல். அடுத்து கொஸ்டின் 75. மனதில் ஏற்படும் அழுத்தங்களும் பகைமை உணர்வுகளும் குற்ற உணர்வுகளும் ஏற்படுத்தும் நோய் எது?
ஆன்சர் அதிக உயர் இரத்த அழுத்தம். அடுத்து கொஸ்டின் 76. மனதில் மறைத்து வைக்கப்பட்டு தீவிர மன உணர்வுகளின் காரணமாக ஏற்படுவது எது? ஆன்சர் மாதவிடாய் சார்ந்த நோய்கள். அடுத்து கொஸ்டின் 77. நல்ல உடல் நலம் பெற செய்ய வேண்டியவை யாவை? ஆன்சர் உடற்பயிற்சி, சத்தான உணவு, ஆரோக்கியமான நல்ல பழக்க வழக்கங்கள். அடுத்து கொஸ்டின் 78. மாணவர்களிடம் காணப்படும் அன்றாட செயல்பாட்டு குறைகள் எவை? ஆன்சர் உண்பதில் தொல்லை, சாப்பிட மறுப்பது, அதிகம் சாப்பிடுவது. 2. உறங்குவதில் தொல்லை, சிறுநீர் கழித்தல், கட்டுப்பாடு இன்மை. பேச்சு குறைபாடு, தொடர்ச்சியாக பேசாமல் இருத்தல், சொன்னதையே திரும்ப திரும்ப கூறுதல். 4. கற்றல் குறைபாடு. அடுத்து கொஸ்டின் 79. மாணவர்களிடம் காணப்படும் நடத்தை குறைபாடுகள் எவை? ஆன்சர் ஒதுங்கி இருத்தல், வரம்புக்கு மீறிய ஏக்க நிலை, மிகுந்த பயம், பதற்ற நிலை. அடுத்து கொஸ்டின் 80. மனநலம் பிரச்சனைகள் உள்ள குழந்தைகளிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? ஆன்சர் அன்பு, பரிவு, நட்பு காட்டுதல், தன்னம்பிக்கை வளர்த்தல், மனவெழுச்சி சிக்கலில் இருந்து விடுபட ஆலோசனை கூறுதல் மற்றும் பொருத்தமான சூழல்களை அமைத்தல். அடுத்து கொஸ்டின் 81. ஆரோக்கியமான மனநலம் பெற செய்ய வேண்டுவன யாவை? ஆன்சர் நல்ல எண்ணம், ஒழுக்கம், அன்பு போன்ற உடன்பாடு உணர்வுகள். அடுத்து கொஸ்டின் 82. குழந்தையின் தற்கருத்து எது? ஆன்சர் சுய மதிப்பீடு. அடுத்து கொஸ்டின் 83. மாணவர்கள் சமூக வளர்ச்சியும் சமூக முதிர்ச்சியும் பெற என்ன செய்ய வேண்டும்? ஆன்சர் மனித மாண்பு, நீதி, சமத்துவம், சுதந்திரம், மனிதநேய பண்புகள், மதித்து நடத்தல், சவால்களை எதிர்கொள்ளும் திறமையை வளர்த்தல் மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு. அடுத்து கொஸ்டின் 84. பள்ளி சமூக வாழ்வில் வெற்றி பெற தேவைப்படும் தற்கருத்து எது? ஆன்சர் உடன்பாட்டு தற்கருத்து. அடுத்து கொஸ்டின் 85. ஒப்பார் குழுவின் இணைந்து செயல்படுவதால் ஏற்படுவது எது? ஆன்சர் உடல், மன, அறிவு, மன எழுச்சி மற்றும் சமூக வளர்ச்சி. அடுத்து கொஸ்டின் 86. தன்னுடைய நிறை குறைகளை முழுமை தழுவிய அணுகுமுறையில் உண்மையான நோக்கில் மதிப்பீடு செய்வது எது? ஆன்சர் தன்னை அறிதல். அடுத்து கொஸ்டின் 87. தற்கருத்தை நிர்ணயம் செய்யும் காரணிகள் எவை? ஆன்சர் குடும்பம், ஒப்பார் குழு, ஆசிரியர், நண்பர், சமூகம் மற்றும் ஊடகம். அடுத்து கொஸ்டின் 88. ஆளுமை வளர்ச்சியில் 8 நிலைகள் உள்ளன என்றவர் யார்? ஆன்சர் எரிக்சன். அடுத்து கொஸ்டின் 89. மாணவர்களிடம் காணப்படும் ஆளுமை சிக்கல்களை எவ்வாறு களைய வேண்டும்? ஆன்சர் பெற்றோர் உதவியோடு ஆசிரியர் களைய வேண்டும். அடுத்து கொஸ்டின் 90. மன வெளிச்சியில் மேலோங்கி நிற்பது எது? ஆன்சர் மகிழ் உணர்வு அல்லது வெறுப்புணர்ச்சி. அடுத்து கொஸ்டின் 91. மாணவர்களின் உணர்வு சமநிலையும் உடல் நலமும் கல்வி அடைவுகளும் எதனால் பாதிக்கப்படுகின்றன? ஆன்சர் அளவுக்கு அதிகமான மன வெளிச்சியால். அடுத்து கொஸ்டின் 92. மாணவர்கள் உடல் நலமும் மனநலமும் பெற துணை புரிபவை எவை? ஆன்சர் மகிழ்ச்சியான வகுப்பறை சூழல் மற்றும் பாதுகாப்பான பள்ளி சூழல்.
அடுத்த கொஸ்டின் 93. தனக்கும் பிறர்க்கும் மகிழ்ச்சியும் பயனும் விளைகின்ற வகையில் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பொருத்தப்பாட்டுடன் செயல்படுவது எது? ஆன்சர் மனநலம். அடுத்து கொஸ்டின் 94. கூற்று. 1. மனவெழுச்சி உள்ளத்தையும் உடலையும் கிளர்ச்சியடைய செய்யும். 2. நெருக்கடி நிலைகளில் சூழலை ஆதரித்தோ எதிர்த்தோ அல்லது ஓடி ஒளியவோ ஒருவரை தூண்டும். ஆன்சர் கூற்று இரண்டும் சரி. அடுத்து கொஸ்டின் 95. உடன்பாட்டு முறையிலும் எதிர்மறை முறையிலும் அமைவது எது? ஆன்சர் தற்கருத்து.